நிலா, ஏன் சோகமாக வருகிறாய்? ஒண்ணுமில்லை காஜு, ஏனோ தெரியவில்லை, ஒரு மாதிரியா அப்படியா? உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? மீரா ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை, கூடவே குடும்ப பொறுப்புகள். ஒருபுறம் எப்போது கல்யாணம் என்ற உறவினர்களின் கேள்வி, மறுபுறம் வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய அழுத்தம். இந்த திலையில் மீரா கோவிலுக்கு சென்றாள். அப்போது அங்கு ஒரு சிற்பி ஒரு கரடுமுரடான களிமண் உருண்டையை செதுக்கிக் கொண்டிருந்தார். மீரா அவரிடம் கேட்டாள், ஐயா, இந்த களிமண் பார்ப்பதற்கு அழகற்றதாக இருக்கிறது. இதை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு செதுக்குகிறீர்கள் என்று மீரா கூற, அதற்கு சிற்பி சிரித்துக் கொண்டே, அம்மா, இந்த களிமண்ணுக்குள் ஏற்கனவே ஒரு அழகான தேவதை ஒளிந்து கொண்டிருக்கிறாள். தேவையில்லாத களிமண் பகுதிகளை நான் அகற்ற அவள் வெளியே வருவாள் என்று சிற்பி கூற, அதன் பிறகுதான் மீராவிற்கு தான் யார் என்று புரிந்தது. ஒரு முடிந்து போன கதை அல்ல, நான் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வெற்றி காவியம்